ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் வந்து ஒரு டூர் போகலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லையில் ஏலகிரி போவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்ல ஊர் தான், 4 மணி நேரம் தான் பயணம், அதனால் அதிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துடுறாங்க. இதே போல் நிலாவுடைய அம்மா வீட்லேயும் அம்மா சொல்கிறாங்க, இப்படி வந்து நிலா வீட்டை விட்டு போனதுலேருந்து நம்ம எங்கேயுமே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, அது உங்களை நினச்சதாங்க எனக்கு பயமாக இருக்குது, நம்மளும் டூர் மாதிரி போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவர் பேசாமையே இருக்கார். அதுக்கப்புறம் எல்லோரும் கம்பல் பண்ணுறாங்க. அப்போயும் அவருக்கு பதில் வரல. உடனே வந்து அந்த அவங்க பேத்தி தாசுடைய பொண்ணு வந்து கேட்குறாங்க, தாத்தா நம்ம வெளியே போயிட்டு வருவோம் தாத்தா அப்படிங்கிறாங்க. அந்த பேத்திக்காக சரி பாப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கே போகலாம் நீங்களே முடிவெடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் தாசும் வந்து ஏலகிரியை தான் சூஸ் பண்ணுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அவங்களும் அந்த ஏலகிரிக்கு சுற்றி பார்க்க வர்றாங்க. நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வந்து மதி வந்து குழந்தைய வச்சு வேடிக்கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தற்செயலாக வந்து நிலாவை பார்த்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு அது பார்த்துட்டு, அம்மா நிலா அத்தா இங்கே நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுது. சொல்லவுமே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. மதிக்கு, என்னடி உளர்ற, நிலாவாவது இங்கே வர்றதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அங்கே பாருங்கள் அத்தை தான், நிலா அத்தை தான் நிற்கிறாங்க அப்படிங்குது. உடனே திரும்பி பார்க்குறாங்க. நிலா தான் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவனோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கே நிலா தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மதி யோசிச்சுக்கிட்டே இருக்கையிலேயே மதியுடைய பொண்ணு வந்து வேகமாக அவங்க கையை எடுத்து விட்டுட்டு அத்தை நிலாத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட ஓடி வர்றாங்க. இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. யதார்த்தமாக நிலாவும் திரும்பி பார்க்கையில் தன்னுடைய அண்ணன் பொண்ணு நம்மளை பார்த்து ஓடி வருது. அதை பார்த்ததும் அவங்களுக்கு பழசெல்லாம் அவங்க அப்பா வீட்டில் சண்டை போட்டது வச்சது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. வேகமாக ஓடியாந்து அந்த பொண்ணை தூக்கி கொஞ்சுறாங்க. என் செல்லமே, என் தங்கமே, எங்கேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சுறாங்க. அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க, தாத்தா பாட்டி எல்லாருமே வந்திருக்காங்க, நாங்களும் இங்கே தான் சுற்றி பார்க்க வந்தோம், நீங்கள் எங்கேத்த வந்தீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. உடனே வந்து சொல்கிறாங்க, அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா பாட்டியம்மா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா. ஆமாத்த எல்லாரும் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் யாரோட வந்தீங்க அப்படின்னு கேட்குது. உடனே அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்ல முடியும் நிலானால்? சரி அப்படின்ட்டு, இல்லை உன்னே மாதிரி நானும் இங்கே சுற்றி பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சிக்கிட்டு இருக்கையிலே வந்து அதை தாஸ் பார்த்துடுறாரு. தாஸ் நினைக்கிறாரு, யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சோமே அவள் மூஞ்சிலே முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, பத்தாக்குறைக்கு நம்ம பொண்ணை வேற தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பிள்ளைய படக்குன்னு வாங்குறாரு. ஏண்டி இங்கேயும் வந்து இங்கே தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம்ட்டு வந்தோம், ஏன்னா உன்னை நினச்சி அப்பா ரொம்ப வந்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாருன்ட்டு அவரை கம்பல் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், போயும் ஓ முகத்தில் முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சேடி, யாரை வந்து மறந்துட்டு இங்கே வந்து நிம்மதியாக இருந்துட்டு போவோம்னு நினச்சோமோ அந்த மூதேவியே இங்கே வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமாக வார்த்தையில் விடுறாரு நிலாவை பார்த்து எஸ்டான வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பக்கத்தில் வந்து சேரன், சோழன், பல்லவன் பார்க்குறாங்க. என்ன இங்கே யார் வந்து நிலாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பாண்டியனும் சோழனும் ஓடியாந்ததும் யார் நீ உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்போ தான் பார்க்குறாரு சோழன் வந்து அங்கே நிற்கிறது வந்து நிலாவுடைய அண்ணன். நிலா அண்ணன் வந்து இவங்களை பார்த்ததும் சண்டை போடுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. நீ சோழனால் எதுவும் பேச முடியலை, பாண்டியனுக்கு அவர் யாருன்னு தெரியாது, உடனே ஏண்டா எங்கள் அண்ணியை எப்படி நீ பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, பாண்டியன் விடுங்க, இது வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை, அவர் வேறு யாரும் இல்லை, என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லவும், என்னது உங்கள் அண்ணனா அப்படின்ட்டு படக்குன்னு சட்டையில் இருந்த கையை எடுத்துடுறாரு. எடுக்கவும் சொல்கிறாரு. பாண்டியன் கேட்குறாரு, இவங்க தான் உங்கள் அண்ணனா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம், நானும் யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு வந்தோனோ அவன் முகத்தில் முழிக்கிற மாதிரி வந்துருச்சு, நிம்மதியே போச்சு, இங்கே சுற்றி பார்க்க தான் நம்ம வந்தோம், இவன் மூஞ்சியில் முழிச்சு இனி நம்மளுக்கு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாப்புல. என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர்றாரு. பாண்டியன் பார்த்து கேட்குறாரு, இனிமேல் ஒரு தடவையாவது அவங்க மேலே கை பட்டுச்சு அவ்வளோதான், நடக்கிற கதையே வேறு அப்படிங்கிறாரு பாண்டியன். என்னடா செய்வ, நீ என்ன அவ்வளோ பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவேன் நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே மதி ஓடியாராங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாராங்க.
ஏங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அதுக்கு ஏங்க அவ்வளோ அனாவசியமாக வந்த இடத்துலையும் ஏதாவது பேசி வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும். நானா வம்பு இழுக்கிறேன்? அவள் தான் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறா. இந்தா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க பாருங்க. ஆள் இருக்கான்ல எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லவும், நிலாவுடைய அம்மா அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததும் தாசு கோவமாக கேட்குறாரு, ஏன்டா இவளோட போய் என்ன உனக்கு பேச்சு? நம்மளுக்கு பிடிக்கலைன்னு ஆகிப்போச்சுல, அவளை பார்த்தாலும் நீ பார்க்காத மாதிரி வர வேண்டியதானே, எதுக்கு அவளோட போய் பேசிக்கிட்டு இருக்க? வாடா, இவன் மூஞ்சியில் முழிச்சாலே நம்மளுக்கு வந்து கஷ்ட காலம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மகனை இழுத்துக்கிட்டு வர்றாரு.